இது எவ்வளோங்க? 4 இன்றைக்கி எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் கடைக்கு தான் வந்தோம். எங்களுக்கு வீட்டுக்கு வந்து தேவையான பொருள் வாங்கலாமேன்னு சொல்லிட்டு வந்தோம். வீட்டுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் கேட்டிருந்தாங்க. சொல்லிட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பீரோ நம்ம வந்து வீட்டுக்கு ஏற்கனவே ஒரு பீரோ தான் இருக்குது. அப்புறம் துணி வைக்கிறதுக்கு நமக்கு இடம் பத்தவே இல்லை. சரின்னு சொல்லிவிட்டு இன்னொரு பீரோ வந்து நாங்கள் வாங்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு கடைக்கு போய் வாங்கிட்டோம். ஆமாம், இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து பாப்பா வேணுங்கிறதுனால தான் வந்து நாங்கள் அப்படியே கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி சொல்லி எடுக்கலான்ட்டு. ஆனால் இப்போதைக்கு எடுக்கிற ஐடியா எங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. ஆனால் கடைக்கு போனது உண்மையிலே மனசு கேட்க மாட்டேன்ருச்சு, வாங்கிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு வழியாக ரொட்டேட்டிங் போகிற இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று இருந்துச்சு. ஆனால் அது பாருங்கள் ரொட்டேட் பண்ணுது பார்த்தீங்களா, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இது வந்து 5,600 சொன்னாங்க. அப்புறம் மாமா வந்து சேர் 2 சேர் வீட்டுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு 2 சேர் வந்து வாங்கி உட்காந்து பார்த்தாங்க. ஃப்ரிட்ஜு வந்து எடுத்து 17 வருஷம் ஆகுது. ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கலான்னு வாங்கணும். ரொம்ப போராடினேன் எங்கள் வீட்டுக்காருக்கு ஃப்ரிட்ஜு வேணுங்கன்னு சொல்லிட்டு. ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து ஒரு வழியாக செலக்ட் பண்ணிட்டேங்க. ப்ரொடெக்ட் போடுறது வந்து நாங்கள் அது வாங்கலை. இது வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து 4,600 இருட்டாக இருக்குது. அப்பாவோட செல் லைட். அதுக்கப்புறம் வந்து பீரோ பார்த்தீங்கன்னா 7,500. ஃப்ரிட்ஜு வந்து பேனாசோனி தான் எடுத்துருக்குறோம். இந்த பீரோ வந்து 7,500ங்க. பாருங்கள் அப்படியே. ஏற்கனவே ஆல்ரெடி மர பீரோ ஒன்று வச்சுருந்தோம், மறுபடியும் இரும்பு பீரோவா, அதனால் நாங்கள் வாங்கிட்டோம். மர பீரோ வந்து வாங்குறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை. சரின்னு சொல்லிவிட்டு இரும்புலேயே நாங்கள் எடுத்துட்டோம். விலையும் கம்மியாகும். இரும்பு பீரோ வந்து சாவியோட இருக்கா, அதுதான் கேட்டேன். சாவி அது வேணான்னு சொல்லிவிட்டு விலை எச்சா வரும், இது விலை கம்மியாகவும் இருக்கும். வீடு மாற்றுற போது நமக்கு ரொம்ப சிரமம் இல்லாமல் இருக்கும். ஏற்கனவே நாங்கள் பீரோ வாங்கி ரொம்ப சிரமப்பட்டு தான் வீடு மாற்றுற போது டோரில் என்ன இருக்குங்க அது வெயிட்டாக இருக்கா, அது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அதனால் வெயிட் வச்சு ஒரு பீரோ நாங்கள் எடுத்தோம். அப்புறம் ஃப்ரிட்ஜு வந்து பேனாசோனி தான். 14,500 இதில் ரொட்டேட்டிங் போகிறதுல வந்து இது மாதிரி வைக்கிற மாதிரிலாம் கம்மியாக தான் இருந்துச்சு. இது வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து நம்ம வச்சாலும் ரேக் பார்த்து பொருள் வச்சுட்டு மூடிடலாம். அந்த மாதிரி இது பொருள் எது நம்ம வச்சுருக்கிறது வந்து வெளியே எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி தான் நாங்கள் எடுத்துருக்குறோம். போட்டு நம்ம பொருளெல்லாம் வந்து மூடி வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருக்குறோம். அப்புறம் ஒவ்வொரு பொருளாக இறக்கி பசங்களாம் ஹெல்ப் பண்ணாங்க. பக்கத்து வீட்டில் பையன், எங்கள் பாப்பா, எங்கள் வீட்டுக்கார், நாங்கள்லாம் எடுத்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஒரு வழியாக பீரோ எந்த இடத்துல இருக்கணும், ட்ரெஸ்ஸிங் டேபிள் எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இடத்த ஒரு வழியாக ஸ்டிச் பண்ணிட்டேங்க. பீரோ இருந்தப்போ ஏற்கனவே 2 பீரோ இருந்துச்சு, அதோடு சேர்ந்து தான் அந்த பீரோவை நாங்கள் வச்சுருக்குறோம். ட்ரெஸ்ஸிங் டேபிள் நாங்கள் இன்னொரு டைம் காமிக்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. உண்மையிலே இது நல்லாயிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்குது எங்களுக்கு. 4,600 ஃப்ரிட்ஜு தான் 14,500. சேர் 2 சேர் எடுத்தோம். இந்த 2 சேர், ஒரு சேர் வந்து 450 ரூபா. ஃப்ரிட்ஜு வந்து 14 இருக்குது, 500 ரூபா. அதை இடத்தையும் நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். எந்தெந்த பொருள் எந்த இடத்துல வைக்கணுமோ அந்தந்த இடத்துல நாங்கள் வச்சுட்டோம். இன்னும் பொருள் எதுவுமே ஆனால் நாங்கள் வைக்கலை. சாயங்காலம் நல்ல நேரம் பார்த்துட்டு நம்ம ட்ரெஸ்ஸு எல்லாம் வச்சுக்கலாம் பீரோவில். அப்புறம் ஃப்ரிட்ஜில் இருக்கிறதெல்லாம் நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம உள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே பொருளை இப்படி ஷிஃப்ட் பண்ணி தான் வச்சுருக்கோம். எங்ககிட்ட ஏற்கனவே பழைய ஃப்ரிட்ஜு இருந்தது. அந்த ஃப்ரிட்ஜு வந்து 1000 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் ரிட்டனில் அவங்ககிட்ட இந்த ஃப்ரிட்ஜு தான் பழைய கண்டிஷனில் 17 வருஷம் ஆகுது எடுத்து. இது அப்படின்னு